ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ரொம்பவே இறங்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இன்னும் வாங்கலாமா விற்கலாமா என்ன செய்யணுங்கிற குழப்பம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பற்றி பார்க்கலாம். என் பேர் ராஜா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்எஃப் இன்வெஸ்ட். நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம லாங் டேர்முக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம கோல் லெஸ் தேன் 5 இயர்ஸ்னால் கண்டிப்பாக அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. மோர் தேன் 5 to 7 இயர்ஸ்க்கு இருக்கிற கோல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஏன் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வார் நடக்கிறதுனால தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குறது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய வார் நடந்திருக்குது. ரஷ்யன் உக்ரைன் வார் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த வார் ஆகட்டும், நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்குது. கோவிட் டைமில் கூட 30% வரைக்கும் மார்க்கெட் இறங்கியிருக்குது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எந்த ஈவெண்ட்னாலையும் மார்க்கெட் இறங்க தான் செய்யும். இது மார்க்கெட்டோட நேச்சர். மார்க்கெட்னா வாலட்டைலாக தான் இருக்கும். மேலே போகும், கீழே போகும், ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டோட நேச்சரை புரிஞ்சுட்டு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு கிராஷ் அப்பவும் நம்ம எவ்ரி டைம் வாங்குவா வேண்டாமா அப்படின்னு டெசிஷன் எடுத்துகிட்டே இருக்கவே கூடாது. கோவிட் அப்போ கூட 30% மார்க்கெட் விழுந்தது. அந்த டைமில் யாரெல்லாம் விற்றுட்டு வெளில வந்தாங்களோ அவங்க எல்லாமே இன்னும் லாஸ்ட்லேயே இருப்பாங்க. பட் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிக பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி நிறையவே லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும், ப்ளஸ் ஆப்டிமிஸ்டாகவும் இருக்கணும். இந்த பிரச்சனையும் கடந்து போகும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, அது எல்லாமே சால்வ் ஆகி 1980 100 பாயிண்ட்ஸில் இருந்த சென்செக்ஸ் இன்றைக்கி 85,000 வரைக்குமே ரீச் ஆகிருக்குது. ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது. அந்த மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம எஸ்ஐபியை அஸ் யூஷுவல் மந்த் அண்ட் மந்த் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ விற்கக்கூடாது. இப்போ என்னோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ விற்றுட்டு டெப்ட் பணத்தை மூவ் பண்ணிட்டு திருப்பி நான் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆனோன்னா ஈக்விட்டிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மார்க்கெட் ரிக்கவரியும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நம்ம லோவால் வாங்க முடியாது. லோ பாயிண்டில் வாங்காமல் அப்புறம் ஹை ப்ரைஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். எமோஷனலாக எந்த டெசிஷனுமே எடுக்கவே கூடாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டடாகவும் இருக்கணும். நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கணும். நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக கோல்டு ஒரு 10 to 15%, பாண்ட் ஒரு 10 to 15%, ஈக்விட்டி ஒரு 60 to 70%, அந்த மாதிரி 3 அசட் கிளாஸ்லையும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். லாங் டேர்முக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட 5 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்குது, ஆனாலும் அவங்களோட 5 இயர் ரிட்டர்ன் மோர் தென் 20% நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி மினிமம் நம்ம 5 இயர்ஸ் அண்ட் அபவ்னா மட்டும்தான் நம்மளால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம எஃப்டியில் மட்டுமே ஃபுல்லாக 100% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 6 to 7% தான் ரிட்டர்ன் வந்திருக்கும். அதனால தான் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்பவுமே டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஒரு 50 to 60% மியூச்சுவல் ஃபண்டில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் போர்ஷனை நம்ம சேஃபாக டெப்ட் ஃபண்ட்ஸ்லையும் கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் சேனல் பார்த்தோம்னா டெய்லி வார் ரிலேட்டடாக நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு நியூஸ்லையும் ஒவ்வொரு டேட்டா இருக்கும். எவ்ரிடே நம்ம டேட்டா படி டெசிஷன் எடுத்துகிட்டே இருக்கவே கூடாது. மார்க்கெட் டைமிங் படி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் இல்லாமல் லாங் டேர்முக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு இப்போ டாலர் டேர்ம்ஸில் பார்த்தோம்னா அரௌண்ட் 11% வரைக்குமே கீழே இறங்கியிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் ஸ்டெடியாக வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் 2 ரேட் கட்ஸ் மேலே ஒரு வருஷத்தில் இருக்குன்னு சொன்னவங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு ரேட் கட் மட்டும்தான் 2026 இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா யூஎஸ் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது கோல்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் க்ரியேட் பண்ணும். நான் கோல்டு அப்படிங்கிறதுலையும் இன்னும் நிறைய கீழே இறங்குமா ஏறுமா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ எப்போவுமே ஒரு 10 to 15% கோல்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு 3மே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாமல் நம்ம எஸ்ஐபியும் கண்டினியூ பண்ணணும். முடிஞ்சால் கொஞ்சம் லம்சமாகவும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு நியூஸையும் ஃபாலோ பண்ணாமல் சிம்பிளாக லாங் டேர்முக்கு ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லாவே ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.